ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்பவே ஈஸியாக ஒரு முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதோ ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நான் 1 பேக்கெட் தான் செய்ய போகிறேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி அதுக்கு போதுமானதாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விடுங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது சேமியாவை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. சேமியா சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நல்லா ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க நல்லா. இப்போது இந்த ஸ்டேஜ் பாருங்கள், தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ 2 முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. கிளறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், முட்டை நல்லாவே வெந்திருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அந்த முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டை சேமியா. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டை சேமியா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.